ஆமா, ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்கு போறோம்? என்ன மேடம் சின்ன புள்ளத்தனமா கேட்டுக்கிட்டு? லேடிஸ் ஃபர்ஸ்ட். எப்போ? சரி கேளு. ஸ்வாதியோட அம்மா கிட்ட நான் டிரைவரோட வரேன்னு சொல்லியிருக்கேன். நீ தப்பா நினைச்சுக்காத. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவங்க நம்புவாங்களா? ஓஹோ, ஒரு தடவை கண்ணாடியில மூஞ்சியை பார்த்துக்கோ. தேவையில்ல, நம்புவாங்க. மேடம் தேங்க்யூ ஸோ மச் மேடம். எனக்காக சுவாதியோட அம்மாகிட்ட பேசுனீங்கல்ல. அவ்வளோ சீன்லாம் வேணாம். நான் உனக்காக ஒன்றும் பேசல. ஸ்வாதிக்காக தான் பேசினேன். டஃப் டைம்ல அவ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? அதுக்கு தான் மேடம் சுவாதியை நான் லவ் பண்ணுறேன். என் டேஸ்ட் சமல்ல. உன் டேஸ்ட்டை ஓரமா வை. அவ டேஸ்ட் தான். ஏன் இப்படி இருக்கோ தெரியல. எப்படி தாங்க போறாளோ புரியல. உங்களுக்கு பொறாம மேடம், அவன் எனக்கு செட் ஆயிடுவானே. போராமப்பட்டுட்டாலும் வந்து விட்டால் வசந்த சேனை. ஹாய் மேடம். ஹாய் ஸ்வாதி. யாரு? டிரைவரா? கரெக்டா கெஸ் பண்ணிட்ட. டிரைவர் என்ன சிரிப்பு? மூட்டு கார்ல இரு ஃபர்ஸ்ட். அத நீ சொல்றியா? என்ன வார்த்தை சொல்லிட்டா? டிரைவர் ஆம்ல. ஸ்வாதி, பேக்னா அவ்வளோ பெருசா இருக்கு. அப்படியே ஊரை விட்டு ஓட போறியா என்ன? ஆமா, டூர் முடிச்சிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஊரை விட்டு ஓட போறேன். எதுக்கு சுவாமி வாலண்டியரா போய் வாங்கி கட்டிக்கிற? புரியுது உனக்கு எல்லாம் பழகிருச்சுன்னு. அதேதான் மேடம். உனக்கு தேவைதான். யா அடே, டூருக்கு தான் போறோன்னு குளிக்காம கிளிக்காம வந்துட்டியா என்ன? எனக்கு என்னமோ உன் மேலே தான் டவுட்டு. என் வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேது. ரைட்ரா. அடே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேட்ச்ல இருந்து ட்ரிப்புக்கு போறோம். இந்த 2 days நோ ஒர்க், ஒன்லி ஃபன்னு. ஏதோ அவரே வேலை செய்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாரு. செய்கிறது நான் தானே. மச்சான் ப்ளீஸ்டா கோஆப்ரேட் பண்றா. ஓகே ஓகே கைஸ், இந்த 2 days நம்ம ஒர்க் டென்ஷன்லாம் மறந்து போய் செம்மையா என்ஜாய் பண்றோம். என்ன Okay. சொல்றீங்க? மச்சான் ஷாமு, நீ ஸ்வாதி கிட்ட இருந்து ஒரு 5 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்ப நான் இறங்கி போயிடவா? ஓவரா நடிக்காத, அப்படியே உட்கார். நீ தள்ளி உட்கார்றா. நோ சரிடா. டச்சிங்க. ஸ்வாதி கிட்ட சொல்லி உனக்கு கையில ராக்கி கட்ட சொல்லணும். அந்த ரிசல்ட் தான். வாவ், பிளேஸ் செம்மையா இருக்கு. பிளேஸ் அடிபொலியா இருக்கு. இது ஒன்றும் சினிமா இல்ல, ரியாலிட்டி. இப்படி இப்படி இப்படியாம ஸ்வாதி. அதெல்லாம் வேணாம். நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு எதுக்கு? ஹம். ஆவுனா ஸ்வாதியை வச்சே செக்க வைக்க வேண்டியது. மேடம், பிளேஸ் அடிப்பொலியா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரிப் வருவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேடம். நான் இப்படி ஒரு சூப்பர் ட்ரிப்புக்கு வருவேன்னு நானே நினைச்சு பார்க்கல. அது ஏன் மேடம்? கடந்த 25 வருஷத்துல நான் என்ஜாய் பண்ணது லாஸ்ட் 2 months தான் சுவாமி. என்ன சுவாமி, எமோஷனல் ஆகிட்டியா என்ன? நான் எமோஷனல் ஆகிறேனா? சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ஹார்மோன்ஸே எனக்கு இல்லை. நீ ரொம்ப லக்கி சுவாமி. எனக்கு ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? என்னது? ஒரு தடவையாவது நீ அழுகிறத பார்க்கணும். அதானே பார்த்தேன். ஒருவேளை நிஜமா நடந்துருச்சுன்னா அப்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. லெட்ஸ் see. அதெல்லாம் விடுங்க மேடம். இந்த 2 days தெறிக்க விட போறோம். ம். மேடம், ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இந்த ட்ரிப்ல நான் ஸ்வாதியை ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி? நீர், நிலம், நெருப்பு, பூமி, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களோட சாட்சியா மேடம் ம். பேசிட்டு இருக்கல. வாங்க. நீயே வா. சோ மச் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட். மேடம், நீர், நிலம், நெருப்பு, இப்பதானே ஆகாயம். அத சொன்னேன். மறுபடியும் பிரேக். மேடம், எமோஷனலா சொல்லிட்டு இருக்கேன், கேளுங்க. சொல்லு. நீர், நிலம், நெருப்பு, பூமி, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களோட சாட்சியா அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் மேடம். அவ்வளவு பட்ஜெட் இல்லாதனால எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மேடம். அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னா அந்த ப்ரப்போசல் எதுக்கு சுவாமி? சுத்தி செடி இருக்கு, ஒரு பூ எடுத்துட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணு. எல்லார் மாதிரியும் ப்ரப்போஸ் பண்ணா என்ன வித்தியாசம் இருக்கும்? நான் ப்ரப்போஸ் பண்ணா என் லவ் மட்டும் இல்லாம என் எஃபெக்ட்ஸை பார்த்து அவ விழுந்துடணும். அவ்வளவுதான். எப்படி பிளானு? ஏதோ சுமாரா இருக்கு சுவாமி. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? மேடம், நம்ம இங்க எல்லாரும் சேர்ந்து சரக்கடிக்கலாமா? நீ ஃப்ரீயா கொடுத்தா ஃபினைல கூட குடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஓவரா குடிச்சு தொலையாத, லிமிட்டடா குடி. சரி மேடம். ஆனா நீ ஸ்வாதியை லவ் பண்றதானே? ஸ்வாதி முன்னாடியே இஷ்டத்துக்கு சரக்கு அடிக்க போறியா? மேடம், லவ்வுக்காகலாம் என்ன நான் மாத்திக்க மாட்டேன்.
ஒருவேளை என்ன பிடிச்சிருந்ததுன்னா குட் திங்ஸோட சேர்த்து பேட் திங்ஸும் தெரிஞ்சு தான் என்னை லவ் பண்ணும். அப்படியா? ஆ. ஸ்வாதி வரா. நீ ஐயோ, குடிக்கிறத இப்படி பத்தி மட்டும் பண்ணாதீங்க, உங்க காலில் கூட விழுறேன். பெரிய குடியாரன்னு நினச்சி பாடுவேண்ணே. சுவாதி வந்துட்டா கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஸ்வாதி, சுவாமி சரக்கடி. உனக்கு சரக்கடிக்கிற பழக்கம் இருக்கா? சீச்சி, அந்த ஸ்மெல்லே பிடிக்காது எனக்கு. எனக்கு கூட சுத்தமா பிடிக்காது சுவாதி. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல மேம்? சுவாதி, நீ கூட டூருக்குலாம் பெருசா போனதில்ல போல. இல்ல சுவாமி, உன்னாலதான் இப்படி வந்திருக்கேன். எங்க அப்பா அம்மா என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. சரியா போச்சு, உங்க 2 பேர் ஜாதகத்தையும் அந்த கடவுள் ஒரே பெண்ணில் எழுதிட்டான் போல. சரி, இந்த 2 நாள் சேர்ந்து என்ஜாய் பண்றோம். ஓகே சரிடா. இப்போ தம்ஷராஸ் விளையாட போறோம். எப்படி விளையாடணும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். சினிமா லேக் வேணாம், ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, படம் பேரை நடிக்கிற கண்டுபிடிங்க. அதான் ஆக்ஷன் சினிமா. கேஜிஎஃப். பில்லாவா? துப்பாக்கி? கோலி? கோலி சோடா? வா, இப்ப அவன் வாழ தான் பாடணும். வா 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 வா. நானா? வா வா சொல்ல சங்கா 1 மினிட். ஐயோ, பாட போறேன், நான் ஓடிடலாம். ஒருத்தன் இது பண்ணலாம். வா. ஓடிட்டீங்களா? ரெஸ்பெக்டே இல்லை உனங்கிட்ட. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஆட போற ஆட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியாது, ஓபன் பண்ணி பார்த்துருவோம். செய். இது என்ன இளவன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓ, இங்கிலீஷா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஒரு நானே படிக்கிறேன். Screw it, let's do it. மேடம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது என்ன, நம்மள ட்ரிப்புக்கு கூப்பிட்டு வந்தது என்ன, எல்லாம் கனவு மாதிரி இருக்குடா. ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ல. இன்னைக்கு பாரு, சீப் லிக்கரை சியர்ஸ் பண்ணாம குடிக்கிறான். மேடம் தான்டா வாங்கி தராங்க, அப்புறம் எதுக்கு அந்த சீனு? உனக்கு எங்கடா தெரியும் சீப் லிக்கரோட வேல்யூ? நீயும் பல்பி ஆரஞ்சு மூஞ்சோம். டேய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அது ஆபீஸ் டே சமாளிடா. அது ஒன்றும் இல்லடா, டீம் லீடர் கிட்ட டவுட் கேட்டுட்டு இருந்தான், அதான் சொல்லி. தள்ளு. டேய், ஸ்வாதி என்ன லவ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்கடா. இதுல யோசிக்க என்ன இருக்கு? லவ் லெட்டர் எழுதி கொடுத்து அப்படி டைரக்டா சொல்லி அவளுக்கு கோவம் வந்தா அடிச்சு என் மூஞ்சி வீங்கிறாது. அதாவது நான் ப்ரொபோஸ் பண்ணனா இல்லையா, பண்ணது நானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா கொடுறா. அப்படின்னா ஒரு ஐடியா இருக்குடா. என்னது? ஹாய் மேம், என்ன ஒரே யோசனை? ஹே ஹாய் ஸ்வாதி. பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல, செல்ஃபி எடுக்கலாமா? யா. இந்த ஆங்கிள். ஓய்,
என்ன? ஒன்றும் இல்லை, இந்த ட்ரிப்பில் நம்ம எல்லாரோட பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தனால லைஃப் லாங் ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு கிரேசி கேம் ஆடலாமா? ஓ Crazy game. ஓகே ஓகே. ஆ டேர் டேர் டேய் அவசரம் கொடுக்க நான் தான்டா கேட்கணும். ஆன்சர் தான் இருக்குல்ல, கொஷின் எதுக்கு? சரிடா. சுவாமி நான் கேட்கவா? ஏமா, அவன் தான் இருக்கான்ல, அவன் கேட்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்ன அவசரம்? கூலாரு. சொல்றா. நீ இப்போ ஆக்ட் பண்ணி சுவாதிக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். டேய் என்னடா நீ? தேங்க்ஸ் மச்சான். ஏன்டா அந்த பொண்ணு கஷ்டப்படாதாடா? இந்த மாதிரிலாம் டேர் குடிக்கிறீங்க? டேர்னா பண்ணி தானே ஆகணும். ஆ ஆ. சுவாதி இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் கேம், அவ்வளோதான். ஓகே அப்போ பண்ணி தான் ஆகணுமா? பண்ணணும். அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேணாம் சுவாமி. மேடம், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் மேடம். என்ன வேணா பண்ணுவியா? என்ன வேணா பண்ணுவேன். என்னவா? என்ன வேணா பண்ணுவேன். சரி பண்ணு. ஐ லவ் யூ ஸ்வாதி. சாரி சுவாமி. ஆன்சர் வந்துருச்சுல, ஹாப்பி தானே? இப்போ சுத்துங்க. நீங்க தான். மேம் உங்க ஃபேவரட் 2 பேர் சொல்லுங்க. உண்மைதான் சொல்லணும். ஒன்று என் டேடி, இன்னொன்று என் ஃப்ரெண்ட் சுவாமி. ஏ சுவாமி. ஏ சுவாமி. அடுத்து ஸ்பின் பண்ணுங்க. தான் சொந்த முயற்சியில் ப்ரொமோஷன் வாங்கினா நம்ம ஷாம்காக. எல்லாம் இருக்கிறப்ப கூட இருக்கிறது ஈஸி, எதுவும் இல்லாதப்ப கூட இருக்கிறது கஷ்டம். அந்த லாயல்ட்டிக்காக சுவாதிக்கு. இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணு இண்டிபெண்டா, கான்ஃபிடென்ட்டா, செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும்னு மேமை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ மேம்காக. சரி, இப்போ குடிக்கலாம். ரொம்ப நேரமாக கையில் வச்சுட்டு இருக்கேன், கை நடுங்குது. அப்பா ஸ்வாதி, ம் இப்போல இருந்து நம்ம கொலீக்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிட்டோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கொலீக்ஸ்னா ப்ரொஃபஷனல் லைஃப் பற்றி பேசுறதுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. அதே பர்சனல்னா பர்சனலு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னு காசிப் பேச கூட ஆக்சஸ் இருக்கு. வெளியில பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும் உனக்கு நிறைய விஷயம் தெரியுது சுவாமி. மேடம் கூட அதான் சொல்லுவாங்க. மேடம் பாட்டின்னு சொன்னதும் ரெண்டும் ஒரே மாதிரி பாட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை குடிக்கிறதா இல்லை இதை குடிக்கிறதானே தெரில. நீ இவ்வளோலாம் குடிக்காத விஜய். எனக்கும் குடிக்கணும்லாம் இல்லை, ஆனால் இது ரெண்டுத்தையும் பார்த்தா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனால் என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாதுல்ல. ஸ்வாதி, ம் ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ம் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் தூரமா இந்த மாதிரி உங்களோட என்ஜாய் பண்ணுறது நல்லா இருக்கு சுவாமி. ஸ்வாதி, உங்கள் வீட்டில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா? இந்த காலத்து பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்க மேலே விட டிவி, நியூஸ் பேப்பர், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறதுக்கு மேலே தான் நம்பிக்கை அதிகம். என் அண்ணக்காரன் எப்போ தோணுதோ வெளியே போவான், ஆனால் அவனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவே நான் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனால் 100 கேள்வி. நான் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு தெரியுமா உனக்கு? ஸ்வாதி, நீ பெயின் என்கிட்ட சொல்லவே இல்லை. சுவாமி, சாரி சொல்லு. இவ்வளோ நாள் வீட்டில் இருந்து சஃபகேட் ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. இந்த மாதிரி உங்களோடலாம் சில் பண்ணுறது பா லைஃப் லாங் இப்படியே இருக்கணும்னு தோணுது. உனக்கு ஜில்லாவை தாண்டினது சந்திரமண்டலம் போன மாதிரி இருக்கும் போல. நீ பையனா இருக்கிறதுனால ஈஸியா சொல்லிடுறப்பா. நெக்ஸ்ட் ஜென்மத்துல பொண்ணா பிறந்து பார், அப்ப தெரியும் உனக்கு என் கஷ்டம். நான் பொண்ணா பிறக்கத்துல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? நான் பொண்ணா பிறக்கணும்னா அப்புறம் நீ பையனா பிறக்கணும். நல்லாவே காமெடி பண்ற. சுவாமி, ம்
எப்படி கண்டுபிடிச்சிங்க மேடம்? இவ்ளோ தைரியம் உன்னை தவிர வேற யாருக்கு இருக்கு சுவாமி? சரிதான். ஏன் இங்கே தனியாக இருக்கீங்க? கேம்ப் ஃபயருக்கு வந்திருக்கலாம்ல. அங்க நீயும் ஸ்வாதியும் பேசிட்டு இருந்தீங்க தானே, உங்க பிரைவசி டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு தான் நான் வரல. ஓஹோ, ஆமா சுவாமி, இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? எங்கேருந்து மேடம்? அதுக்கான சான்ஸே அவ கொடுக்கலையே. சரி சுவாமி, நீ ரொம்ப யோசிக்காத. எப்படியும் ப்ரப்போஸ் பண்ற வரைக்கும் நீ அவளை விட போறது இல்ல. ஏதோ சொல்லுவியே, என்னது? நெவர் கிவ் அப். ஹா, மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அன்னைக்கு உங்க டாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. எதுக்கு? என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை மேடம், உன் மேடம் கிட்ட சொல்லி கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம்லன்னு சொன்னாரு மேடம். நீ என்ன சொன்ன? என் மேடம்க்கு இஷ்டம் இல்லாத நான் எப்படி சொல்லுவேன் மேடம்? சூப்பர் சுவாமி, வெரி குட். இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்ல மேடம்? தேவையே இல்லை மேடம். மறுபடியும் ஸ்வஸ்திக் மாதிரி ஒருத்தன் வந்தா உங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே போயிடும். இப்பதான் கரெக்டா பேசுற. ஆனால் எல்லா பசங்களும் ஸ்வஸ்திக் மாதிரியே இருக்க மாட்டாங்க மேடம். ஏதோ யாருக்கு தெரியும். அப்புறம் வரவன் ரொம்ப நல்லவனாவே இருந்தா தேவையில்லை. எவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? எப்படியா இருக்கட்டும். உனக்கு என்னதான் பிரச்சனை மாப்ள? ஒன்றும் இல்லை மேடம், நான் இருக்கிறதுனால உங்களை பார்த்துக்கிறேன். ஒருவேளை ஊருக்கு போயிட்டா உங்களை யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்க? சுவாமி, ஆ, என்ன உன்ன மாதிரி மாற சொல்லிட்டு நீ என்ன மாதிரி மாறிட்ட. நான் சொல்றது உனக்கு புரியல. இப்போ நான் பிரசன்ட்ல இருக்கிற இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ என்னவோ நமக்கு தெரியாது. நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தவன் நானு. இப்போ நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. ரைட் மேடம். மேடம் மற்ற என்னாலேயே முடியலன்னு சார் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. ஆனால் ஒரு டவுட்டு, உங்களை கட்டிக்கிறவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உன்ன மாதிரி இருக்கணும். ஜோக் பண்ண. ஒரு கிரீக் வீரன் வந்தாலும் கூட கனெக்ஷன் இருக்குல்ல சுவாமி. கனெக்ஷன் இல்லாட்டி எல்லாம் வேஸ்ட் தான். நல்லா சொன்னீங்க மேடம். ஆனால் கனெக்ட் ஆகணும்னா மீட் பண்ணாதானே தெரியும். வா, சாங்ஸ் கேட்கலாம் சுவாமி. சும்மா நச நசன்னு கிட்ட. கேட்கலாம். எடுத்துக்கோ. தீவானா தீவானா. இது என்ன பாஷை? இது ஒன்றுமே புரியல. கொஞ்சம் தமிழ் பாட்டு போடலாம்ல? நீயே கேளு, நான் இப்ப வரேன். இதுனா பாட்டு நின்று போச்சு. எப்படி வைக்கிறது? கால் ரெக்கார்டிங்லாம் இருக்கே, நமக்கு எதுக்கு? சுவாமி 5 நாள்ல ஊருக்கு போயிடுவான் ஃபைமா. போனா திரும்ப வரமாட்டான். பக்கத்துல இருந்த வரைக்கும் எதுவும் தெரியல. இனிமே பக்கத்துல இருக்க மாட்டான்னு தெரிஞ்சதுலேருந்து சுத்தமா தாங்கவே முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லணும்னா என் லைஃப்ல ஹார்ட்ஃபுல்லாக சிரிச்சேன்னா அதுக்கு காரணம் அவன்தான். என் லைஃப்ல இருக்கிற எல்லா மெமரபிள் மூமெண்ட்ஸும் அவன் கூட தான். அந்த அளவுக்கு எனக்கு ரொட்டீன் ஆகிட்டான் அவன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம லைஃப்ல யாரை வேணும்னாலும் விட்டு நம்ம தூரமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு பிடிச்சவங்களை விட்டு தூரமாக இருக்க முடியாது. கண்டிப்பாக இருக்க முடியாது. எனக்கு அவன்கிட்ட போய் நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது சுவாமி, லைஃப் ஃபுல்லாக என் கூடவே இருந்துரு ப்ளீஸ், எனக்கு உன்னை தவிர வேற யாருமே தேவையில்லைன்னு சொல்லணும் போல இருக்கு. அது சொல்றதுக்கு என்ன? அந்த முட்டாள் இன்னொரு பொண்ணை லவ் பண்றானே. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா அவன் தப்பு எதுவும் இல்லை. தப்பெல்லாம் என்னோடது தான். அவன் என் கையை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு ரியலைஸே ஆகுது. அவன் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லிடுவேன். ஐ லவ் யூ சுவாமி, ஐ லவ் யூ.